குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எண்கள் அப்படிங்கிற சாப்டரை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் பெரிய எண்களின் பயன்பாடு. இப்போ லாஸ்ட் கிளாஸில் பெரிய எண்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பெரிய எண்களை வாழ்க்கையில் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் எடுத்துக்காட்டு 1.6. ஒரு பொருட்காட்சியில் 1வது 2வது 3வது மற்றும் 4வது நாட்களில் விற்ற நுழைவுச்சீட்டுகள் முறையே 1,10,000, 75,060, 25,700 மற்றும் 30,606. 4 நாட்களிலும் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்ட மொத்த நுழைவுச்சீட்டுகள் எத்தனை? ஒரு பொருட்காட்சியில் 4 நாட்களில் விற்கப்பட்ட நுழைவுச்சீட்டுகளோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. 4 நாட்களிலும் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்ட நுழைவுச்சீட்டுகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கீங்க. மொத்தம் அப்படின்னு கேட்டாலே என்ன செய்யணும்? எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். இப்போ முதல் நாள் தீர்வு எழுதும்போது அந்த வகை கணக்கு இல்லையா? ஸோ வகை எழுதிக்கோங்க. முதல் நாள் விற்ற நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை, 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் விற்ற நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை கேள்வியிலேருந்து நம்ம அப்படியே அழகாக எழுதிக்கிறோம். இதில் நீ கவனிக்க வேண்டியது ஒன்றே தான், இலக்கங்களை அதை சரியாக எழுத தெரிஞ்சால் தப்பில்லாமல் கூட்டிடலாம். முதல் கணக்கில் 1,10,000. ஸோ எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னா 6 இலக்கங்கள் இருக்குது, அப்படி எழுதிடலாம். அடுத்து 2ஆம் நாள் விற்ற நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 75,060, 5 இலக்கம் தான் இருக்குது. அப்போ 5 இலக்கம் இருக்கும்போது என்ன செய்யணும்னா வலதுலேருந்து இடதான் எழுதணும். சரியா? அப்போ அந்த 1க்கு நேரம் எந்த நம்பருமே வராது. கடைசியிலேருந்து நம்பரை எழுதிக்கிட்டே வரணும். முதல் பிளேஸில் எதுவும் வராது. அடுத்த நம்பர் 3ஆம் நாள் விற்ற நுழைவுச்சீட்டுகள் எண்ணிக்கையும் 5 இலக்கம் தான். அப்போ அதுக்கு நேரம் 75,060 நேரம் எழுதிடலாம். 4ஆம் நாள் விற்ற நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையும் 5 இலக்கம் தான். அதையும் நீ என்ன பண்ணணும், கடைசியிலேருந்து பிரதிக்கிட்டே வரணும். அப்போ நீ என்ன செய்யறதுனா தப்பு இல்லாமல் இந்த கணக்கை செஞ்சுருவேன். எழுதுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா விடை 2,41,366. அதுதான் 4 நாட்களிலும் விற்ற மொத்த நுழைவுச்சீட்டுகளோட எண்ணிக்கை. எடுத்துக்காட்டு 1.7. ஒரு ஆண்டில் மொத்த காகித விற்பனை நிலையம், ஒரு ஹோல்சேல் கம்பெனி, 7,50,000 குறிப்பேடுகளில் 6,25,600 குறிப்பேடுகளை விற்பனை செய்துள்ளது. விற்பனை ஆகாத குறிப்பேடுகளின் எண்ணிக்கையை காண்க. ஸோ மொத்த உற்பத்தி பார்த்தீங்கன்னா மொத்த குறிப்பேடுகள் பார்த்தீங்கன்னா 7,50,000. அதில் விற்பனை செஞ்சது 6,25,600. அப்போ விற்பனை ஆகாத குறிப்பேடுகள்னால் அப்போ என்ன செய்யணும்? மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம கழிச்சு செய்யணும். மொத்த குறிப்பேடுகளின் எண்ணிக்கை தீர்வில் எழுதிக்கோங்க. 7,50,000. வகை கணக்குக்கு வகை எழுதி தான் பதில் எழுதணும். விற்ற குறிப்பேடுகளின் எண்ணிக்கை அதுவும் கணக்கில் இருக்குது. அப்படியே 6,25,600 எழுதிக்கோங்க. விற்பனை ஆகாத குறிப்பேடுகளின் எண்ணிக்கையை கழிச்சு போட்டுக்கோங்க. 0 2மே அப்படி கழிச்சு போட்டுடலாம். அடுத்தது 0லேருந்து 6 கழிக்க முடியாது. ஏன்னா 6 விட 0 சின்ன நம்பர். பக்கத்தில் போய் பார்க்குறோம், அங்கேருந்து ஒரு எண்ணை வாங்கலான்னு பார்த்தோம்னா அங்கேயும் 0 தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த எண்ணை நம்ம பார்க்கும்போது 5 இருக்குது. 5லேருந்து நம்ம ஒன்று வாங்கிட்டோம்னா 5 4 ஆயிரும். அந்த 0 திரும்ப அந்த இடத்துல கொண்டு வைக்கும்போது 10. அந்த 10லேருந்து திரும்ப நீ ஒன்று வாங்கும்போது திரும்ப அந்த 0 10 மாறிடும். அப்போ ஏற்கனவே இருக்க அந்த 0 10 மாற்றணும் இல்லையா? அந்த 10 9 ஆயிரும். இதெல்லாம் நீ சின்ன கிளாஸ்லேயே படித்தது தான். 10ல் 6 கழிச்சின்னா 4, 9ல் 5 கழிச்சின்னா 4, 4ல் 2 கழிச்சின்னா 2, 7ல் 6 கழிச்சிங்கன்னா 1. இப்போ விற்பனை ஆகாத குறிப்பேடுகளின் எண்ணிக்கை 1,24,400. அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 1.8. ஒரு கைபேசி கடையில் ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை 1,250 ஆகும். ஒவ்வொரு மாதமும் அதே எண்ணிக்கையில் விற்பனையானால் 2 ஆண்டுகளில் விற்பனையாகும் மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கையை காண்க. ஒரு டெலிஃபோன் கடையில் ஒவ்வொரு மாதத்தில் எவ்வளோ ஃபோன் விற்றுருக்காங்க அப்படின்னா 1,250 கைபேசிகள் விற்றுருக்காங்க. இதே கான்ஸ்டண்ட்டாக, அதாவது இதே ஃபிக்ஸடாக ஒவ்வொரு மாதமும் 1,250 விற்றுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 வருஷம் கழிச்சு 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ விற்பனை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க, 2 வருஷத்துக்கு கேட்குறாங்க. எப்போதுமே 1க்கு கொடுத்துட்டு நிறைய கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெருக்கிக்கணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு மாதத்துக்கான விற்பனை, ஆனால் கேட்டிருக்கிறது 2 ஆண்டுகளுக்கான விற்பனை கேட்குறாங்க. அப்போ மாதம் ஆண்டு இருக்கு இல்லையா? 2ஐயும் ஒரே யூனிட் ஒரே அளவாக மாற்றிக்கணும். வருஷத்தை ஆண்டை என்ன பண்ணிக்கலாம்னா மாதமாக மாற்றிக்கலாம். எப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள். அப்போ 2 ஆண்டுகளுக்கு 2ஓட 12 பெருக்கும்போது 24 மாதங்கள் மாற்றிட்டு அப்புறம் பெருக்கணும்னா விடை கிடச்சிரும். ஸோ வகை எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை கணக்கில் இருக்குப்பா 1,250. ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள். கணக்கில் 2 ஆண்டுகள் கேட்குறாங்க இல்லையா? அப்போ 2 12ஆல் பெருக்கினீங்கன்னா 24 மாதங்கள். ஸோ 24 மாதங்கிறதும் 2 ஆண்டுகளுங்கிறதும் ஒன்று தான்.
24 மாதத்தில் விற்பனையான மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கை 1250 24ஆல் பெருக்கினீங்கன்னா 30,000. ஸோ 2 ஆண்டுகளில் 30,000 மொத்த கைபேசிகள் வந்து அவங்க விற்றுருக்காங்க. அடுத்தது, ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவில் உள்ள 500 பெண்களுக்கு ரூபாய் 10 லட்சமானது சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகையை காண்க. மகளிர் சுய உதவி குழுலேருந்து 500 பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 லட்ச ரூபாயை பிரித்து கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் எவ்வளோ தொகை கிடச்சிருக்குங்கிறது தான் கணக்கு. தீர்வு பார்த்தீங்கன்னா 500 பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை ரூபாய் 10 லட்சம்னு எழுதிக்கோங்க. ஸோ பெரிய அமௌண்ட்டை நம்ம பிரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிற அதாவது நிறைய கொடுத்துட்டு ஒன்றுக்கு அந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சமாக கேட்கும்போது என்ன செய்யணும்னா வகுத்துக்கணும். அப்போ 10 லட்சத்தை 500 பேருக்கு கொடுத்துருக்காங்களா, அப்போ அதை 500ஆல் வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன விடை கிடைக்கும்னா ரூபாய் 2000 கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000. சைடில் வகுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விடை கிடைச்சிடும். சரிப்பா, இப்போ நம்ம முதல்ல பார்த்தது எல்லாமே கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதோட வாழ்க்கையில் நம்ம எப்படி இதெல்லாம் பயன்படுத்துகிறோங்கிறத பற்றி நம்ம கணக்குகள் பார்த்தோம். அடுத்து போகிறது என்ன அப்படின்னா செயலிகளின் வரிசை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்ப்பா. இப்போ ஒரு சூழ்நிலை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சுச்சுவேஷனை நம்ம பார்க்க போகிறோம். வள்ளியும் அவளது 4 தோழிகளும் கடைக்கு சென்று ஒவ்வொருவரும் ஒரு குவளை மோர் குடித்தார்கள். ஒரு மோரின் விலை ரூபாய் 6 என நினைத்து வள்ளி கடைக்காரரிடம் ரூபாய் 30 கொடுத்தாள். வள்ளியும் 4 ஃப்ரெண்ட்ஸும், ஸோ மொத்தம் 5 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடைக்கு போய் ஒரு குவளை, ஒரு டம்ளர் மோர் குடிக்கிறாங்க. ஒரு மோரோட விலை வந்து எவ்வளோ நினச்சிக்கிறா அப்படின்னா 6 ரூபாய் நினச்சிட்டு கடைக்காரர்கிட்ட 30 ரூபாய் கொடுத்துட்றா. ஆனால் கடைக்காரர் மோரின் விலை ரூபாய் 2 அதிகரித்து விட்டது என கூற வள்ளி மேலும் ரூபாய் 2 என மொத்தம் ரூபாய் 32 கொடுத்தாள். அப்போ கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் இல்லை மேம், மோரோட விலையில் அதிகமாகிடுச்சு, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் 2 ரூபா கூடிருச்சுன்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா 30 ரூபா கொடுக்கக்கூடிய இடத்துல 2 ரூபாயை சேர்த்து 32 ரூபா கொடுக்குறா. ஆனால் கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, 32 இல்லைம்மா 40 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இதில் யார் கூறுவது சரி? வள்ளி வந்து 32 ரூபா கொடுத்தது சரியா, இல்லை கடைக்காரர் 40 ரூபான்னு சொல்கிறாரே அது சரியா? அப்போ யார் தப்பு பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். வள்ளி எப்படி கணக்கு பண்ணியிருக்கா அப்படின்னா வள்ளி கணக்கீட்டின் படி 5 பெருக்கல் 6 கூட்டல் 2. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா 5 பேர் இந்த கடைக்கு போயிருக்காங்க. ஒரு குவளை மோர் வந்து 6 ரூபாய். இப்போ 5 பேர் குடிச்சிருக்காங்களா, ஸோ 5ஓட 6 பெருக்குனிங்கன்னா 30. கடைக்காரர் 2 ரூபா கூடி இருக்குன்னு சொன்னோடனே அந்த 30ஓட 2 கூட்டி 32 ரூபா நினச்சிட்டா. கடைக்காரர் என்ன கணக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னா 5 × 6 + 2, அதாவது ஒரு கப்பு மோர் வந்து ஏற்கனவே 6 ரூபாயாக இருந்துச்சு, அது இப்போ 2 ரூபா கூடி என்னவா மாறிடுச்சு, 6ஓட 2 கூட்டம்னா 8 ரூபாயாக மாறிடுச்சு. அப்போ ஒரு குவளை மோர் வந்து 8 ரூபான்னு அவர் கணக்கு பண்ணிவிட்டு 5 பேர் குடிச்சிருக்காங்களா, அப்போ 5ஓட 8 பெருக்கி 40 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ யார் சொன்ன விடை வந்து கரெக்டு? கடைக்காரர் சொன்ன விடை தான் கரெக்டு. அப்போ இதில் என்ன குழப்பம் வருது அப்படின்னு சொன்னால் இந்த கணக்கில் கூட்டலை முதல்ல செய்கிறதா இல்லை பெருக்கலை முதல்ல செய்கிறதா அப்படிங்கிற அந்த குழப்பம் வரும். இதில் ஒரு முறை இருக்குது. அந்த முறையை பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விடை கிடைக்கும். இல்லைன்னா ஒருத்தவங்க கூட்டலை முதல்ல செஞ்சு ஒருத்தவங்க பெருக்கலை முதல்ல செஞ்சும் போது இந்த மாதிரி விடைகள் வந்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு எளிய முறை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிட்மாஸ். பிட்மாஸின் விரிவாக்கம். பிட்மாஸ்ன்னு இங்கிலீஷ்லலாம் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிறக்காக ஒரு 6 எழுத்தில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. பி அப்படின்னா நம்ம சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம், அடைப்புக்குறி. அடுத்தது ஐ அப்படிங்கிறது அடுக்குகள், இண்டிசஸ். இது பற்றி பிறகு கற்பீர்கள் அப்படின்னா நீங்கள் அடுத்த பெரிய கிளாஸ் போகும்போது கற்றுக்குவீங்க. டி அப்படிங்கிறது வகுத்தல், டிவிஷன். இந்த நமக்கு வந்து 4 அடிப்படை செயலிகள் இருக்குது. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். அதுக்கான இதை வந்து இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. கூட்டல்னா அடிஷன், கழித்தல் சப்ராக்ஷன், பெருக்கல் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வகுத்தல். இது 4ஐயும் நீ வந்து தமிழ்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல வந்து அடைப்புக்குறி சொல்லியாச்சா, பின்னா பிராக்கெட்டு, ஐ வந்து அடுக்குகள், அது இப்போ கிடையாது. 3ஆவதாக இருக்கிறது டி வகுத்தல் டிவிஷன், எம்முங்கிறது மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், அதோட குறியீடுகள் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது அடிஷன் கூட்டல், எஸ் அப்படிங்கிறது சப்ட்ராக்ஷன் கழித்தல். இந்த முறையில் வந்து நீ ஒரு கணக்கை செஞ்சினா எல்லாருக்கும் எந்த தப்பும் வராமல் ஒரே மாதிரியான விடை கிடைக்கும். அப்போ நீ வந்து எப்போதுமே இந்த மாதிரி பல 4 செயலிகள் கொடுத்த கணக்குகள் வரும்போது எதை முதல்ல செய்கிறது, கூட்டலை செய்கிறதா பெருக்கலை செய்கிறதா அப்படின்னு சொல்லி நீ குழப்பாமல் என்ன செஞ்சுக்கணும், இந்த பிட்மாஸ் ரூலை பயன்படுத்துனீங்கன்னா தப்பு இல்லாமல் விடையை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். பிட்மாஸ், பி பிராக்கெட், ஐ இண்டிசஸ், டி டிவிஷன் வகுத்தல், எம் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், ஏ அடிஷன் கூட்டல்,
எஸ் சப்ராக்ஷன் கழித்தல், இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த பிட்மாஸ் ரூலில் பயன்படுத்தி நம்ம கணக்கு செய்ய போகிறோம். எடுத்துக்காட்டு 1.10 10. சுருக்குகனா இந்த கணக்கு இவ்வளோ பெரிய நம்பராக இருக்கிறது நம்ம சுருக்கி ஒரு நம்பராக நம்ம கொண்டுட்டு வர போகிறோம், அதுதான் சுருக்குக. 24 கூட்டல் 2 பெருக்கல் 8 வகுத்தல் 2 மைனஸ் 1. கணக்கு அப்படியே பார்த்த உடனே டக்கு டக்குன்னு குட்டி பெருக்கி அப்படி போட்டக்கூடாது. நம்ம பிட்மாஸ் விதியை இந்த இடத்துல பயன்படுத்தணும். எதை முதல்ல செய்யணும்? நம்ம பிட்மாஸ் விதிப்படி இதில் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்குறோம், ப்ராக்கெட் கிடையாது. அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. இண்டீசஸ் உனக்கு இப்போ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து மூணாவதாக இருக்கிறது BID, மூணாவதாக இருக்கிறது டிங்கிறது டிவிஷன். அப்போ வகுத்தல் எங்கே இருக்குதுங்கிறத பார்க்குறோம். 8 வகுத்தல் 2 மிஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாரு. அதை முதலில் வகுத்தல் செய்யப்பட்டதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 8லேருந்து 8 2ஆல் வகுக்கிறோம். 8 2ஆல் வகுத்தீங்கன்னா விட என்ன கிடைக்கும்? 4. அந்த கோடு போட்டிருக்க இடத்துல அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிட்டேன், மற்றதெல்லாம் அப்படியே வரும்ப்பா. இதோட தொடர்ச்சினால ஈக்குவல் டு போட்டுக்கிட்டே செய்யணும். 24 கூட்டல் 2 பெருக்கல் 8 வகுத்தல் 2 என்ன ஆயிடுச்சுன்னா 4 மாறிடுச்சு, மைனஸ் 1. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ கூட்டல் பெருக்கல் கழித்தல் 3 இது இருக்கு இல்லையா? இப்போ நீ எதை செய்யணும் அப்படின்னா டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதாவது பெருக்கலை செய்யணும். ரெண்டாவதாக பெருக்கலை செய்யணும். இப்போ 24 கூட்டல் 2ஓட 4 பெருக்கினீங்கன்னா 8 மைனஸ் 1. மிஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்க மாதிரி அதுதான் அடுத்து செஞ்சுருக்கணும். மூணாவதாக இருக்கிறதுல கூட்டலும் இருக்குது கழித்தலும் இருக்குது. இதில் எதை முதல் செய்யணும் அப்படின்னா 8லேருந்து 1 கழிச்சிட்டோன்னா 24ஓட 8 கூட்டினீங்கன்னா 32, 32லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 31. இந்த அண்டர்லைன் கொஞ்சம் மாதிரி இருக்கிறது சேஞ்ச் பண்ணிக்கோங்கப்பா. 24ஓட 8 முதல்ல கூட்டிடணும். கூட்டி வர விடையை தான் நம்ம என்ன பண்ணிடணும்னா அதுலேருந்து நம்ம 1 கழிச்சுக்கிறோம். ஸோ இந்த அண்டர்லைனை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.11 பார்த்தீங்கன்னா சுருக்குக 20 கூட்டல் 8 பெருக்கல் 2 ப்ளஸ் இன்னொரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க 6 பெருக்கல் 3 மைனஸ் 10 வகுத்தல் 5. இந்த மாதிரி ஒரு பெரிய கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட கணக்கில் ப்ராக்கெட் எதுவோ அடைப்புக்குறி எதுவோ அதை தான் முதல்ல செய்யணும். அப்போ அந்த அடைப்புக்குறியை பார்த்தீங்கன்னா 8 பெருக்கல் 2, அந்த அடைப்புக்குறிக்குள்ளே இன்னொரு அடைப்புக்குறி இருக்குது, அதுக்குள்ளே இன்னும் 2 அடைப்புக்குறிகள் இருக்குது. அப்போ எதை முதல்ல செய்கிறோம் அப்படின்னா 6 பெருக்கல் 3 மைனஸ் 10 வகுத்தல் 5 இருக்குது. இதில் வகுத்தலை தான் நம்ம முதல்ல செய்கிறோம். 10ஓட 5 மற்ற ஸ்டெப்லாம் ஒரு சேஞ்சும் ஆகாதுப்பா, அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். மற்றதெல்லாம் அப்படி கொஸ்டினை பார்த்து எழுதிக்கிட்டே வருவோம். ஃபஸ்ட்டு 10ஓட 5 வகுத்துட்டிங்கன்னா 1 5 5 2 10, விடை 2ன்னு வந்துடும் உனக்கு. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ 6ஓட 3 பெருக்கிட்டிங்கன்னா 6 3 18, 18 மைனஸ் 2. மற்ற ஸ்டெப்பெல்லாம் நான் சொல்லலை, ஏன்னா அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். 20 கூட்டல் 8 பெருக்கல் 2 அப்படியே வந்துகிட்டே இருக்கும் உனக்கு. அடுத்தது 18 மைனஸ் 2ங்கிற அடைப்புக்குரிய முதல்ல நீக்க போகிறோம். 18ல் 2 கழிச்சிட்டிங்கன்னா 16. ஸோ 20 ப்ளஸ் 8 பெருக்கல் 2 ப்ளஸ் 16. அடுத்து பெருக்கல் கூட்டல் இருக்கும்போது எதை செய்வோம் அப்படின்னா சைடில் ஒன்று எழுதியிருக்காங்க. 4ஆவதாக பெருக்கல் செயல் செய்யப்பட்டது. 8ஓட 2 பெருக்கினீங்கன்னா 16. அடுத்தது என்ன செய்யணும்? இப்போ 20 ப்ளஸ் 16 ப்ளஸ் 16 அடைப்புக்குறி தானே செய்யணும். 16ஓட 16 கூட்டினீங்கன்னா 32. இப்போ ரெண்டுமே கடைசியில் கூட்டலில் வந்துருச்சு. அப்போ 20ஓட 32 கூட்டினீங்கன்னா 52. இதான் அதனுடைய விடை. இப்போ எடுத்துக்காட்டெலாம் முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ பயிற்சிக்கு வந்துடலாம். பயிற்சி 1.3ல் முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக. அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் 12 சேமித்தால் 30 நாட்களில் டேஸ் சேமிப்பால் கேட்குறாங்க. ஒரு நாளில் 12 ரூபாய்னா 30 நாளில் எவ்வளவு? 1 கொடுத்துட்டு நிறைய கேட்டாங்கன்னா பெருக்கணும்னு சொல்லிட்டு இல்லையா? அப்போ 30 12ஆல் பெருக்கினீங்கன்னா 12 3 36, 360 ரூபாய் அவள் சேமிப்பாள். 12ஓட 30 பெருக்கினா 360. ரெண்டாவது கணக்கு, ஏ என்பவர் 12 நாட்களில் ரூபாய் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் ரூபாய் டேஸை பெறுவார். 12 நாட்களில் உள்ளது கொடுத்துருக்காங்கப்பா, ஒரு நாட்களுக்கு கேட்குறாங்க. அப்போ நிறைய கொடுத்துட்டு ஒரு நாளுக்கு கேட்டால் என்ன செய்யணும்னா வகுத்துக்கணும். 1800 12ஆல் வகுத்திட்டிங்கன்னா சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு 12 12 மிச்சம் 6 600, 50 12 600ன்னு வந்துடும். ஸோ விடை பார்த்தீங்கன்னா ரூபாய் 150. மூணாவது கணக்கு 45 வகுத்தல் 7 கூட்டல் 8 மைனஸ் 2. இப்போ இதுக்கு என்ன விடை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நான் சைடில் கீழே எழுதியிருக்கேன் பாரு. முதல்ல எதை செய்யணும்னா அடைப்புக்குறியில் இருக்கிறது தான் முதல்ல செய்யணும். பிட்மாஸ் விதியை பயன்படுத்துகிறோம்ப்பா. 45 வகுத்தல் 7ஓட 8 கூட்டினீங்கன்னா 15 மைனஸ் 2. அடுத்து பாருங்கள், வகுத்தல் இருக்குது கழித்தல் இருக்குது. இதில் எதை செய்யணும் முதல்ல அப்படின்னா பிட்மாஸ் ரூல் படி வகுத்தலை தான் செய்யணும். 45 15ஆல் வகுத்துட்டிங்கன்னா 3, 45ல் 3 15 இருக்கும். 3 மைனஸ் 2. இப்போ கழிச்சு போட்டிங்கன்னா விடை 1. ஸோ இத்தனை ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2-3 செயலிகள், அடிப்படை செயலிகள் வரும்போது நீங்கள் பிட்மாஸ் விதியை கண்டிப்பாக பயன்படுத்தி செய்யணும்.
ரெண்டாவது கணக்கு சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட்டு கணக்கு பாரு, 3 + 9 × 8 = 96ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். இது தவறுன்னு சொல்லிட்டோம். ஏன் தவறு அப்படின்னா 3 × 9 × 8ன்னு கொடுத்துருக்காங்களா. முதல்ல என்ன செய்யணும், கூட்டல் பெருக்கல் இருந்தால் பெருக்கலை தான் முதல்ல செய்யணும். ஸோ 9ஓட 8 பெருக்குனிங்கன்னா 9 8 72, 72ஓட 3 கூட்டினீங்கன்னா 75 தான் விடை வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா 96 கொடுத்ததுனால இந்த கணக்கு தவறு. ரெண்டாவது 7 × 20 - 4 = 136. இப்போ இந்த கணக்கு சைடில் போட்டு காமிச்சிருக்கேன். இது சரின்னு சொல்லியாச்சு. ஏன் சரி அப்படின்னா 7ஓட ஃபஸ்ட்டு பெருக்கல் கழித்தல் இருந்துச்சுன்னா பெருக்கலை தான் முதல்ல செய்யணும். பிட்மாஸில் எம்முக்கு அப்புறம் தான் கடைசியில் தான் எஸ் வரும். கழித்தல் வந்து கடைசியில் தான் வரணும். பெருக்கலை ஃபஸ்ட்டு செய்கிறோம். 7ஓட 20 பெருக்கினீங்கன்னா 140. 140 4 கழிச்சிங்கன்னா 136. அதே விட தானே அங்கேயும் வந்திருக்கு. ஸோ சரி. மூணாவது கணக்கு 40 × 56 - 6 ÷ 2. இதுக்கு வந்து 45ன்னு கொடுத்துருக்காங்க. நான் தவறுன்னு சொல்லியிருக்கேன். ஏன் தவறுங்கிறத பார்க்கலாம். 40 கூட்டல் எப்போதுமே அடைப்புக்குரியதை நம்ம முதல்ல செய்வோம். பிட்மாஸ் விதிப்படி பி பிராக்கெட்டு 56லேருந்து 6 முதல்ல கழிச்சிருங்க. 50ன்னு வந்துடும். 50 ÷ 2. அடுத்த ஸ்டெப்பில் கூட்டல் இருக்குது, வகுத்தல் இருக்குது. அப்போ 2ல் எதை முதல்ல செய்யணும்னா வகுத்தலை தான் செய்யணும். 50 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா 25. ஸோ 40ஓட 25 கூட்டினீங்கன்னா 65 தான் விடை. ஆனால் கணக்கில் 45ன்னு கொடுத்துருக்கிறதுனால இது தவறான கூற்று, தவறுன்னு சொல்லிடலாம். நாலாவது கணக்கு சேரன் வங்கியில் சேமிப்பாக ரூபாய் 7,50,250 வைத்திருந்தார். கல்வி செலவிற்காக ரூபாய் 5,34,500 திரும்ப எடுத்தார். அவரின் கணக்கில் உள்ள மீதி தொகையை காண்க. இப்போ சேமிப்பு எவ்வளோன்னு பார்க்குறோம், செலவு எவ்வளோன்னு பார்க்குறோம். மீதி, இப்போ மீதிங்கிற வார்த்தை வந்ததுனால என்ன செய்யணும், கழிச்சு எழுதிடணும். முதல்ல கொடுக்கப்பட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6 இலக்கங்கள் இருக்குது. ஸோ குழப்பமே வேண்டாம். ஒவ்வொரு நம்பருக்கு நேராக ஒவ்வொரு நம்பரை எழுதிட்டு பெரிய எண்ணிலிருந்து தான் சிறிய எண்ணை கழிக்க முடியும். இப்போ 50லேருந்து 00 கழிச்சா கடைசியில் 50 வந்துடும். ஆனால் 2ல் 5 போகாது இல்லையா. அப்போ பக்கத்தில் இருந்து பார்க்குறோம், அங்கே ஒன்று வாங்கலாம், கடன் வாங்கலாம்னா அங்கேயும் 0 தான் இருக்குது. அப்போ அடுத்த எண்ணை பார்த்தீங்கன்னா 5 இருக்குப்பா. 5லேருந்து 1 கடன் வாங்கினீங்கன்னா 5 4 மாறிடும். 0 வந்து 10 ஆயிரும். அந்த 10லேருந்து திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், 1 கடன் வாங்கும்போது 10 9 ஆயிரும். 2 வந்து 12 மாறிடும். சரி, அப்போ 12ல் 5 கழிச்சினா 7, 9ல் 4 போச்சுன்னா 5, 4ல் 3 கழிச்சினா 1, 7ல் 5 கழிச்சினா 2. ஸோ சேரன் வங்கி கணக்கில் உள்ள மீதி தொகை பார்த்தீங்கன்னா ரூபாய் 2,15,750. அஞ்சாவது கணக்கு ஒரு மிதிவண்டி ஒரு தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1560 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன எனில் 25 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன. இப்போ ஒரு நாளைக்கு 1560 மிதிவண்டினா சைக்கிள் தயாரிக்கிறாங்க. 25 நாளில் எத்தனை மிதிவண்டிகள். இப்போ 1 கொடுத்துட்டு நிறைய கேட்டாங்க, என்ன செய்யணும், 2ஐயும் பேர்க்கணும். ஒரு நாளில் உற்பத்தி செய்யப்படும் மிதிவண்டிகள் 1560. வகையை பார்த்துக்கோங்க. வகை கணக்கு கேட்டாங்கன்னா வகை எழுதி தான் கணக்கு செய்யணும். 25 நாட்களில் உற்பத்தி செய்யப்படும் மிதிவண்டிகள் அப்படின்னு சொல்லும்போது 1560 25ஆல் பெருக்குங்க. சைடில் பெருக்கி காமிச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு 39,000 அதான் விடை. 39,000 மிதிவண்டிகளை வந்து 25 நாட்களில் அவங்க உற்பத்தி செய்வாங்க. ஆறாவது கணக்கு ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையாக, அதாவது போனஸ், ரூபாய் 62,500 25 ஊழியர்களுக்கு சமமாக பங்கிட்டு வழங்கியது. ஒவ்வொருவரும் பெற்ற தொகை எவ்வளவு. இப்போ நம்ம இது வந்து ஏற்கனவே ஒரு மகளிர் சுய உதவிக்குழு பார்த்தோம் இல்லையா, அந்த கணக்கு மாதிரியே தான். போனஸ் கொடுத்துருக்காங்க 25 பேருக்கு 62,500 ரூபா. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு கேட்குறாங்க. நிறைய கொடுத்துட்டு ஒருத்தருக்கு மட்டும் கேட்டாங்க, ஒன்றுக்கு மட்டும் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து வகுத்துடணும். முதல்ல வகையை பாருங்கள். ஊழியர்களின் எண்ணிக்கை =25. 25 ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட வெகுமதி தொகை போனஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 62,500. அப்போ ஒவ்வொரு ஊழியருக்கும் வழங்கப்பட்ட வெகுமதி தொகை எவ்வளோன்னு பார்த்தா அந்த 62,500 25ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய்ன்னு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஊழியருக்கும் வழங்கப்பட்ட வெகுமதி தொகை. இந்த ஊழியருங்கிறத ஊழியருக்கும் மாற்றிக்கோங்க. ஏழாவது கணக்கு சுருக்குக. இது வந்து எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பிட்மாஸ் விதியை பயன்படுத்துகிறோம். 10 × 17 ÷ 3. முதல்ல என்ன செய்யணும், அடைப்புக்குறியில் என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். 10ஓட 17 கூட்டினீங்கன்னா 27. 27 ÷ 3. 27 3ஆல் வகுத்துட்டிங்கன்னா விடை வந்து 9. ரெண்டாவது கணக்கு
12 மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 5 மைனஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. முதல்ல உள்ளே இருக்க ப்ராக்கெட்டில் இருந்து தான் அப்படியே நம்ம வெளியில் வரணும். ஸோ கொடுக்கப்பட்ட கணக்கில் 5 மைனஸ் 1 தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். மற்ற ஸ்டெப்பெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5ல் 1 கழிச்சிட்டிங்கன்னா 4. அப்போ 6 மைனஸ் 4 இந்த ப்ராக்கெட் போயிருப்பா. 5 மைனஸ் 1ங்கிற ப்ராக்கெட் போய் அந்த இடத்துல 4ங்கிற நம்பர் வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த வளைவாக இருக்கு இல்லையா, அந்த ப்ராக்கெட் வந்துடும். 6 மைனஸ் 4, 6ல் 4 கழிச்சிட்டிங்கன்னா 2. இப்போ சதுர ப்ராக்கெட் வந்துடும். 3 மைனஸ் 2. இந்த 12க்குன்னு வேலை வரல, அது பாட்டுக்கு பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ 12 மைனஸ் 3ல் 2 கழிச்சிட்டிங்கன்னா 1. கடைசியில் 2 நம்பர் தான். 12லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 11 தான் விடை. ஸோ ப்ராக்கெட்டை வந்து உள்ளேருந்து அப்படியே வெளியில் ஒவ்வொன்றா கொண்டு வரணும். உள்ளேருந்து வெளியில் அப்படியே வரணும். 3வது கணக்கு பாரு. இதுவும் சுருக்குகளை உள்ள கணக்கு தான். 100 ப்ளஸ் 8 வகுத்தல் 2 கூட்டல் ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 பெருக்கல் 2 மைனஸ் 6 வகுத்தல் 2. இதில் எதை செய்யணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட கணக்கில் ப்ராக்கெட் என்னவோ அதை தான் முதல்ல செய்யணும். ஸோ 3ஓட அந்த 2 வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பெருக்கிக்கோங்க. 3 2 6. மற்ற ஸ்டெப்பெல்லாம் அப்படியே வரும்ப்பா. 100 ப்ளஸ் 8 வகுத்தல் 2 ஒரு சேஞ்சும் ஆகாது, அப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்போ 3 2 6ங்கிறத மாற்றிக்கோங்க. மைனஸ் அடுத்து என்ன இருக்குது, 6 வகுத்தல் 2. அப்போ மைனஸும் கழித்தலும் வகுத்தல் இருந்தால் வகுத்தலை தானே முதல்ல செய்யணும். 6 வந்து 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா 3ங்கிற விடை கிடச்சிரும். அடுத்தது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 6லேருந்து 3 கழிச்சிட்டிங்கன்னா 3. மற்ற ஸ்டெப்பெல்லாம் அப்படியே வரும். 100 ப்ளஸ் 8 வகுத்தல் 2க்கு இன்னும் வேலை வரல, அப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்போ ப்ராக்கெட்டெல்லாம் நம்ம வந்து அனுப்பியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட வந்து கூட்டல் வகுத்தல் கூட்டல் இருக்குது. இப்போ இதில் எதை முதல் செய்யணும் அப்படின்னா வகுத்தலை செய்யணும். ஏன்னா பிட்மாஸ் விதிப்படி BID 3ஆவதாக இருக்குது. டிவிஷன் வகுத்தல் தான் செய்யணும். 8 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா 4. இப்போ எல்லாமே கூட்டலில் வந்துருச்சா. ஸோ 100 கூட்டல் 4 கூட்டல் 3 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 107 அப்படிங்கிறது தான் விடை. ஸோ அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி நம்ம வந்து இந்த 1.3 பயிற்சியில் இருக்க கணக்குகளை தான் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதில் 3வது கணக்கு இந்த புறவய வினாக்கள். இந்த 2 இதை மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 3வது கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் கேட்குறாங்க. ஸோ கூட்டி தான் செய்யணும். அது இலக்கங்களை சரியாக எழுதி கூட்டி போட்டுருங்க. புறவய வினாக்கள் 3 கணக்கு, அதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். தேங்க்யூப்பா.